சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அந்த தொடர் முழுக்க அவங்க நல்லா விளையாடுறது, அதுக்கப்புறமா செமிஃபைனல் ஃபைனலில் வந்து மோசமாக தோல்வி அடைகிறது, இப்படி இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த பல வருஷங்களாக இது ஒரு தொடர் கதையாக தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று நியூசிலாந்து அணிக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா அணி டாஸ் தோத்த போராத காலம் நியூசிலாந்து அணி அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பித்து 362 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த டார்கெட்டை பார்க்குறப்பவே தெரியுது இந்த ரன்னை எடுத்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதே போல் இரண்டாம் பாதியில் ரன்னை சேசிங் பண்ண ஆரம்பித்து அதை சேசிங் பண்ண முடியாமல் 312 ரன்கள் மட்டுமே எடுத்து மோசமாக தோல்வி அடைஞ்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இதன் காரணமாக வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் மோத போகிறாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து ஐசிசி ஈவெண்ட்டுகளில் கப்பை ஒரு முறை கூட கையில் தொட முடியாமல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த தோல்விக்கு அப்புறமா ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்கா அணியின் பிளேயர்கள் எல்லாருமே மீண்டும் ஒரு முறை எல்லாருமே கண் கலங்கி அழுது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் எல்லாருமே தள்ளப்பட்டாங்க. ஆனால் கேப்டனான டெம்பா பவுமா அவர் மட்டும் நம்ம இந்திய அணியை குறிப்பிட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல டெம்பா பவுமா அவர் மகிழ்ச்சியாக தான் காணப்பட்டாரு. அப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல மறுமுனையில் நின்றுட்டு இருந்த ரமேஷ் ராஜா இந்த தோல்வியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு டெம்பா பவுமா அவர்கிட்ட கேள்வியை எழுப்பியிருந்தாரு ரமேஷ் ராஜா. அப்ப பவுமா, நாங்க இந்த மாதிரி செமி ஃபைனல்ல தோக்குறது, முக்கியமான ஆட்டங்கள்ல தோல்வி அடையிறது எங்களுக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே நாங்க இந்த ஆட்டத்துல ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சு இந்தியா கிட்ட எதிர்த்து விளையாண்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஃபைனலும் எங்களுக்கு ரொம்ப கடினமான விஷயமாக தான் இருக்கும். அதனால இந்த தோல்வியோட நாங்க வெளியேறத நினைச்சு நான் சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பவுமா அவர் பேசியிருந்தாரு. அதே போல எங்களை வீழ்த்திட்டு போற நியூசிலாந்து அணி நிச்சயமா அவங்க இந்தியாவை வீழ்த்தி ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமாக கண்டிப்பா இருக்க போறதில்ல. இந்த தொடர்லயே இதுவரைக்கும் சிறப்பா விளையாண்ட அணிகள்ல இந்தியா தான் முதலாவது லிஸ்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாய் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின்னிங் ட்ராக்காக தான் இருக்கு. ரன் எடுக்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பிச்சாகவும் இருக்கு. ஸோ இந்தியா கிட்ட பலமான முன்னணி ஸ்பின்னர்கள் எல்லாருமே இருக்காங்க. எங்க அணி கிட்ட அந்த அளவுக்கு வலுவான ஸ்பின்னர்கள் கிடையாது. இந்தியாவை எதிர்த்து நாங்கள் ஃபைனலில் விளையாண்டிருந்தாலும் நிச்சயமாக எங்களால் வெற்றி பெறுறது ரொம்ப கடினமான விஷயமாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் இப்படியே இந்த செமிஃபைனலோடய நாங்கள் வெளியேறது எங்களுக்கு இது ஒரு வருத்தம் கலந்த மகிழ்ச்சி தான். ஆனால் நியூசிலாந்து அணி அவங்க கண்டிப்பாக இந்தியாவை எதிர்த்து விளையாடுறப்ப அவங்களால இந்தியா கிட்ட வலுவான டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியாது. நிச்சயமாக இந்த தொடரில் இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி பவுமா சொல்ல, அங்கே நின்றுகிட்டு இருந்த ரமேஷ் ராஜா அவருடைய முகமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாகவும் காட்டமாகவும் தான் காணப்பட்டது. ஸோ ஓவராலா இந்த ஃபைனலில் நிச்சயமா நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு டெம்பா பவுமா அவரும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.